வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நச்சிந்தனை. டிசம்பர் 9. மதிப்பு மிக்க மனித இனம். இறைநிலையின் பரிணாம சரித்திரத்தில் உலகம் என்ற அழகிய வளம் பலவும் பொருந்திய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்கள் தான் மதிப்பு மிக்க மனித குலம் என்ற ஜீவ இனம். மேன்மையான 6வது அறிவின் சிறப்பை கொண்டு மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று இறை உணர்வு அடர்ந்து பிறவிக்கடல் கடந்து உய்ய வேண்டும் என்ற இடைவிடாத முயற்சியில் பல சிரமங்களை ஏற்று வாழ்ந்து கொண்டிருப்பதே மனித இனம். பரிணாமம் என்ற இயற்கையில் நெடும் பாதையில் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டு தொடர்ந்து வரும் புலன்மயக்க செயல்களின் பதிவுகள் பல. இவை அனைத்தும் அறிவினுடைய முழுமை நோக்கி செல்லும் மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுத்தும் தாமதப்படுத்தியும் வருகின்றன. இதன் விளைவாக மனித குலத்தில் உடல்நலம், மனவளம், நட்பு வளம், செல்வ பெருக்கம் இவை சீர்குலைந்து உலகெங்கிலும் வாழும் மக்களில் பெரும்பாலானோர் சோர்வும் துன்பமும் வாழ்க்கை சிக்கலும் கவலையும் அடைந்து துன்பம் அடைகிறார்கள். அருள் தந்தை அவர்கள் திருக்குறள்ல தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த குறளின் நடுநிலைமை அதிகாரத்தில் 114வது பாடலாக வருகிறது. இது வினப்பயனை பற்றி விளக்கும் ஒரு உயர் கருத்து. எச்சம் என்பது ஒருவர் வாழும் காலத்தில் செய்த செயல்களின் விளைவுகள் சமுதாயத்தில் நிலைவையும் அவர் வித்தின் மூலமாக கருத்தொடராக தோன்றிய மக்களையும் குறிக்கும். ஒருவர் நடுநிலை பெறாமல் செயல் புரிந்தவர் என்றால் அவர் தெய்வ நிலை உணர்ந்தவராக இருப்பர், அறநெறி பிறராக இருப்பர். அத்தகையவர் விருப்பு வெறுப்பு அற்றவராக எந்த செயலிலும் மனம் சமநிலையில் இருப்பவராவர். அத்தகையவரின் செயல்கள் விளைவுகள் நீண்ட காலம் சமுதாயத்தின் மக்களுக்கு நல்ல மதிப்பளிப்பதாகவும் வழிகாட்டுவதாகவும் அமையும். அத்தகையவருக்கு உண்டாகும் சந்ததிகளும் அவர் வினை பதிவுகளுமே கருமைய பதிவுகளாக கொண்டு நேர்மையாக வாழ்வார்கள். மக்களை கொண்டு இவர்கள் பெற்றோர் எப்படிப்பட்டவர் என்றும் செயல் விளைவுகளை கொண்டு அதை செய்தோர் எத்தகைய சிறப்புடையவர் என்றும் தெரிந்து கொள்ளலாம் என்பதே குறளுக்குரிய பொருள். நடுநிலைமை பிறராமல் இருப்பது அறிவின் குறைபாடினால் சில பொருட்கள் சில மக்கள் இவற்றின் பால் ஒரு தலைப்பட்சமாக பற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப அறம் பிழந்து செயல் புரிதல் நடுநிலைமை பிழந்ததாகும். ஐயமின்றி இறையுணர்வு பெற்று அறநெறி ஒழுக்கும் சான்றோர்களிடம் இத்தகைய குறைபாடு இடராது என்றும் நீதியை நினைப்படுத்துகின்றது இக்குறள். இறையின் பரிணாம சரித்திரத்தில் உலகம் என்ற அழகிய வளம் பொருந்திய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் தான் நாம். இந்த மதிப்பு மிக்க மனித குலம் மேன்மையான 6வது அறிவின் சிறப்பை கொண்டும் மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று இறையுணர்வு அடர்ந்து பிறவி கடல் கடந்து உய்ய வேண்டும். பரிணாமம் என்ற இயற்கையின் நெடும் பாதையில் தவிர்க்க முடியாமல் வரும் புலன் மயக்க செயல்கள் பதிவுகள் பல. இவை அனைத்தும் அறிவினுடைய முழுமையை நோக்கி செல்லும் மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுத்தும் தாமதப்படுத்தி வருகின்றன. இது இப்படி பண்ணும்போது நம்ம மனவளக்கலையில நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம்னாக்கா மனித குலம் என்ற மனித குலம் மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. வாழ்க்கை